ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ். பார்த்தீங்கன்னா February 1 வெள்ளையங்கிரி மலையேற்றம் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் 5 வருஷம் போயிட்டு வந்திருக்கேன், 6வது வருஷம் போக போகிறேன். இது எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சாலாம் சிவனை பார்க்க முடியாது, ஓகேவா? சிவனே நினைக்கணுங்க, சிவன் நினச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். 7 மலையும் ஒரு மலையும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு. ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு சோதனை கொடுத்து தான் சிவன் மேலே வர வைப்பார். ஆனால் 7வது மலையில் தான் அந்த சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ ஏங்குவோம் ஏறுறப்ப, எப்போ வரும்ன்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட் வருஷம் போகிறப்பலாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன், எப்போ சாமி பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6வது மலையில் ஒரு அருவி இருக்குங்க, அங்கே குளிச்சுட்டு ஏறுறப்ப அப்படி இருக்குங்க. சரிங்களா? ஒருத்துங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பாருங்கள். ஆனால் நீங்கள் நினச்சாலும் அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது சிவபெருமான. அவரை நினச்சி கூப்பிட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஈசாவில் வெறும் சிலையை தான் பார்ப்பீங்க, ஆனால் வெள்ளையங்கிரியில் மட்டும்தான் ஒரிஜினலை பார்ப்பீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன்.